ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். விறகடுப்பில் மண் சட்டியில் சூப்பராக வைக்க போகிறோம். அது எப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, ஏரி மீன் சொல்லுவோம், ஜிலேபி மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏரி மீன் வந்து முதல் நாள் சாப்பிட்றத விட நம்ம குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்பு நல்லா எரியவும் எண்ணெய் ஊற்றி வச்சோடனே ரொம்ப சூடாயிடுச்சு. உடனே சீரகம் வெந்தயம்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருந்தேன். இந்த மீன் குழம்பு எங்கள் ஊர் சைடு நான் பிறந்த ஊர் சைடெலாம் வந்து மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டு வைப்பாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு ஊரில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெறும் நார்மலாக மீன் மட்டும் தான் போட்டு வைப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் மாங்காய், அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் மரவள்ளிக்கிழங்குலாம் போட்டு அது ஒரு வித்தியாசமாக வைப்பாங்க. அப்படிலாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே புளி தண்ணி ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுவாங்க சில பேர். நான் அப்படி ஊற்ற மாட்டேன். மிளகாத்தூள் புளி தண்ணி கூடயே நல்லா கரைச்சி வச்சுக்குவேன். அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சு ஊற்றும்போது கொஞ்சம் குழம்பு திக்காக வரும். மற்றபடி நிறைய பேர் மசாலாலாம் அரைச்சிலாம் ஊற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக நார்மலாக வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாத்தூள் புளி இது எல்லாமே சேர்த்து நல்லா சுண்ட வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு மீன் 10 நிமிஷம் போட்டால் போதும். சின்ன சின்ன மீன் இருக்கனால டக்குனே வெந்துடும். நல்லா கொதிச்ச வாட்டிக்கு மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இருக்குன்னா சூப்பரான மீன் குழம்பு தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.